கைஸ் இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கேவோட இந்தியன் பிளேயர் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கலான்றத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இன்கேஸ் இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ, நான் போன வீடியோவில் நான் ஓவர்சீஸ் டார்கெட்ஸ் பற்றி போட்டிருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலனா இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ரைட், ஓவரால் 240 இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க கைஸ். அகைன் லாஸ்ட்டாக ஒரு செட் ஆட் பண்ணாங்க, நான் அதை இதில் இன்க்ளூட் பண்ணல. பட் ஓவரால் அதில் இருக்க சில பிளேயர்ஸ் எல்லாரையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஃபைனல் இதில் பார்க்கும்போது. பட் இன் ஜெனரல் பார்த்தீங்கன்னா 240 பேர் ஆல்மோஸ்ட் இருந்தாங்க. அதில் 25 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம சிஎஸ்கே டீமில் பார்த்தீங்கன்னா 3+2 டார்கெட் ஸ்லாட்ஸ் இருக்குது. அதாவது 3 ஸ்லாட் மஸ்ட் பிக்காகவும் இருக்குது, 2 ஸ்லாட் லக்ஸரி பிக் மாதிரி, லைக் எடுத்தா ஓகே எடுக்கலனாலும் பரவாயில்லன்ற ஆங்கிள் இருக்குது கைஸ். அண்ட் இந்த 25 பிளேயரையும் நான் நீங்கள் சொன்ன சஜஷன்ஸ் பேஸ் பண்ணியும் ப்ளஸ் நானும் பார்த்த சில பேர் வச்சு தான் எடுத்திருக்கேன் கைஸ். ஸோ அதனால தான் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ப்ளஸ் நமக்கும் பெருசாக டேட்டா கிடையாது இல்லை. ஸோ அதனால மோஸ்ட் காமன் ரெக்கமெண்டேஷன் தான் இதில் இருக்கும். பட் ஸ்டில் என்னென்ன பிளேஸ்க்கு என்னென்ன பிளேஸ்லாம் அவைலபிளாக இருக்காங்கன்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட், இப்போ நம்ம என்னென்ன ஸ்பாட் நமக்கு தேவைன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் நமக்கு 5 இந்தியன் ஸ்பாட் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக அந்த டெவால்ட் ப்ரூவஸ் பேக்கப் ஸ்லாட்டை கூட அங்கே விட்டுட்டு கூட இந்தியன் பிளேயர் எடுக்கலாம். ஸோ மொத்தமாக 6 பிளேயர்ஸ் கூட நம்ம டார்கெட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு 5 பிளேயர் டார்கெட் பண்ணுவோம்னே வச்சுப்போம். அதில் மஸ்ட் பிக்காக பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாட் இருக்குது. ஒன்று டெஃபினட்டாக எடுக்க போகிறது அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர். செகண்ட் ஸ்லாட் வந்து ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். ஸோ இது வந்து 2 பொசிஷனுக்கும் ஓவர்லாப் இருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா கூட நீங்கள் நார்மலான ஒரு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு கூட ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஸ்பாட் மஸ்ட் பிக்காக இருக்கும் ஸ்டார்டிங்லேயே. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பாட் மிடில் ஆர்டர் பேட்டர். ஸோ மிடில் ஆர்டர் பேட்டர் நமக்கு டெஃபினட்டாக ஒரு பிளேயர் தேவை. ஸோ இதர் நீங்கள் அதை ஓவர்சீஸ் பிளேயர் வச்சு ஃபில் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நமக்கு மிடில் ஆர்டர் பேக்கப்னு யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பேக்கப் இல்லை. ஊர்வில் பட்டேல் ஆடலாம் எஸ், பட் அகைன் ஊர்வில் பட்டேல் இஸ் டாப் ஆர்டர் பேட்டர். ஸோ டாப் ஆர்டர் எல்லாருக்குமே ஒரு பேக்கப் இருக்குது. பட் மிடில் ஆர்டருக்கு பேக்கப் இல்லாதனால அது டெஃபினட்டாக ஒரு ஆப்ஷன் பிக்காக நமக்கு இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்லாட்ஸுமே மஸ்ட் பிக்காக இருக்க போகுது ஆப்ஷனில். அண்ட் இது போக 2 ஸ்லாட்டில் ஈதர் ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கலாம், இல்லை ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் எடுக்கலாம். ஸோ சிஎஸ்கே அந்த பொசிஷனில் எப்படி எடுத்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் ஸ்டைலில் தான் எடுத்திருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அன்ஷுல் கம்போஸ் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். அதே போல் ராமகிருஷ்ணா கோஷ் இஸ் அன் ஆல்ரவுண்டர். அண்ட் அதே மாதிரி கமலேஷ் நாகர்கோட்டி எடுத்திருந்தாங்க தேர்ட் சாய்ஸாக. ஸோ அவரும் பவுலிங்காக போட்டுட்டு பேட்டிங்காக ஆடுவார். ஸோ அதே ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டரை டார்கெட் பண்ணுவாங்க. அவர் இல்லை பரவாயில்லனா கூட ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் டார்கெட் பண்ணலாம். அது போக ஃபைனல் ஸ்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் பேட்டர் ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ 2 விதமாக பார்க்கலாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு டாப் ஆர்டர் பேக்கப் வேணும்னு நினச்சா இந்த ஆங்கிளில் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நமக்கு ஊர்வில் பட்டேல் தானே ஒரு பேக்கப்பாக இருக்காரு. பட் 3 இந்தியன்ஸ் ஆடுறாங்க டாப் ஆர்டரில். ஸோ 3 பேருக்கு இன்னும் ஒரு அடிஷ்னல் டாப் ஆர்டர் பேட்டர் இருந்தால் பெட்டராக இருக்குமோன்னு கூட அவங்க நினைக்கலாம். ஆர் இல்லை மிடில் ஆர்டரில் இன்னொரு இந்தியன் பிளேயர் எடுத்துக்கலாமேன்னு கூட யோசிச்சா இதர் டாப் ஆர் மிடில் ஆர்டரை யோசிப்பாங்க. லைக் அவங்க எப்படி காம்பினேஷன் யோசிக்கிறாங்களோ அதை பொறுத்து கைஸ். பட் மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டரில் ஆடுற பிளேயராக பார்ப்பாங்களோன்னு தோணுது. அண்ட் அது போக ஒரு ஆல்ரவுண்டர், ஐ மீன் அந்த டாப் ஆர் மிடில் ஆர்டர் ஆடுற பிளேயரே ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தாலும் பெட்டர் தான். எப்படி இருந்தாலும் ஃபைன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் தான். ஸோ ஓவரால் இதுக்கான பிளேஸ் எல்லாருமே 30 lakhs தான் பேஸ் ப்ரைஸ் இருக்க போகுது. அண்ட் அதோட ரோல் ஃபிட் அண்ட் வேல்யூ பேஸ் பண்ணி தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் டெஃபினட்டாக மஸ்ட் பிக் என்னன்னு பார்ப்போம். அந்த மஸ்ட் பிக் கிடைக்கலனா மீதி பிளேஸில் யார் இருக்காங்கன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட், மொதல் ஸ்பாட்டாக இப்போ அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர் யாரெல்லாம் இருக்காங்கன்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ரைட், இப்போ லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா 4 பேரை நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பிரசாந்த் வீர் ஆப்வியஸான லைக் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரெக்கமெண்டேஷன், அவரை கண்டிப்பாக எடுக்கணுன்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. செகண்ட் விக்கி ஆஸ்வால், தேர்ட் ஹர்ஷ் தியாகி, ஃபோர்த் குமார் கார்த்திகேய சிங். ஸோ குமார் கார்த்திகேய சிங் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஆட் பண்ணியிருக்கேன். அது போக ஹர்ஷ் தியாகி இருக்காரு, அவரும் சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணாருன்ற மாதிரி பார்த்துருந்தோம். பிரசாந்த் வீரும் இருக்காரு. பிளஸ் விக்கி ஆஸ்வால் மகாராஷ்டிரியன் பிளேயர். ஸோ ருத்துக்கு ஃபெமிலியாரிட்டி பார்க்கும்போது விக்கி ஆஸ்வால் வராரு. பிளஸ் அண்டர் 19 ஒரு ஆடி இருக்காரு. அண்ட் ஜென்ரலாக நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு அன்னோன் கமோடிட்டியை நம்ம பார்த்துக்கிறோன்னா லைக் நான் அவரோட லைவ் மேட்சஸ் 1-2 மேட்சஸ் பார்த்தா தான் என்னோட ஜட்மெண்ட்டை நான் ஷேர் பண்ணுவேன். லைக் எனக்கே ஏதோ லிமிட்டடாக தான் தெரியும். ஸோ அந்த லெவலில் என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ அதை ஷேர் பண்ணுவேன். அண்ட் இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி பிரசாந்த் வீரோட ஒரு மேட்ச் பார்த்துருந்தேன். மற்ற யாருமே நம்ம அவ்வளோவா பார்த்ததில்ல. ஆப்வியஸாக குமார் கார்த்திகே நம்ம ஐபிஎல்ல பார்த்துருக்கோம். ஹர்ஷாகி கிளிப்ஸ் தான் பார்த்துருக்கேன். விக்கி ஆஸ்வாலும் கிளிப்ஸ் தான் பார்த்துருக்கேன். பட் ஒரு மகாராஷ்டிரா மேட்ச்சில் அவர் ஓவரில் ஒரு கேரம் பால் போட்ட மாதிரி ஞாபகம். அது விக்கி ஆஸ்வால் தான் நினைக்கிறேன். ஒரு கேரம் பால் போட்டார். ஸோ அந்த லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு இருக்குது. பட் இந்த நேம்ஸ்லாம் ஆப்வியஸான காமன் நேம்ஸ். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பார்க்கும்போது இவங்கெல்லாம் காமனாக தான் இருக்காங்க. அதில் பிரசாந்த் வீர் பற்றி ஆப்வியஸாக ஐ திங்க் ஒரு 4-5 வீடியோஸ் முன்னாடி ஒரு வீடியோவில் நான் அவரோட பவுலிங் பற்றி என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் செக் பண்ணி பாருங்க. நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அந்த ஒரு லைவ் மேட்ச்சில் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா ஆம் பால் ஒரு கேரம் பால், ஒரு ஸ்லைடர் மாதிரியான பால் ஒன்று போட்டார் கைஸ். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அகேன்ஸ்டாக தான் போட்டார். ஸோ அதனால அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணாருன்னு தெரியல. பட் பெருசாக டேர்ன் எதுவுமே பண்ணல. அதாவது நார்மலான ஸ்பின் டெலிவரி எதுவுமே அவர் பெருசாக போடலை. பட் ஃபுல்லாக ஆம் பால் அந்த ஸ்லைடர் மாதிரியான லைக் ஜஸ்ட் ஒரு ஃபிங்கரை மட்டும் ரோல் பண்ணி ஒரு பால் போட்டார். ஸோ வெரைட்டி இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஹீ இஸ் அன் ஒர்க்கபிள் ஆப்ஷன். அண்ட் ஆப்வியஸாக அவரோட பேட்டிங் நல்லாவே இருக்குது. நல்லா பவர் ஜென்ரேட் பண்ணுறாரு கைஸ். அந்த மேட்ச்சில்
லாஸ்ட்ல சிராஜ் ஒரு புல் ஷாட் ஆடுவார், நல்லா பவர் ஷோகேஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால ஓகே, பிரசாந்த் ஐயர் நல்ல கமாடிட்டி. ஆப்வியஸாக இருக்கிற பிளேயர்ஸில் யாருமே அவைலபிளாக இல்லை. ஸோ ஆல்ரவுண்டர் ஆர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பார்த்தா கூட லைக் அந்த ஆங்கிளில் பிரசாந்த் ஐயர் இஸ் அன் ஓகே சாய்ஸ். அவர் இல்லை பிரசாந்த் ஐயர் நிறைய ரேட்டுக்கு போனால் கூட அதுக்கு ஆப்ஷனாக நம்ம விக்கி ஆஸ்வால் அவர் ஹேஷ்டேகே டெஃபினட்டாக எடுக்க பார்ப்போன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த 4 பேர்ஸ் தான் இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர் பார்க்கும்போது என்னோட சாய்ஸஸாக இருக்குது கைஸ். அண்ட் இது போக விக்னேஷ் புத்தூர் இருக்கார், நான் அவரை மிஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் கோபாலும் நூறும் ஃபுல்லாக லெக் ஸ்பின்னர்ஸாக இருக்காங்க, அதாவது ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸாக தானே இருக்காங்க. ஸோ அதனால் எதுக்கு இன்னொரு ஸ்பின்னர் போனனால நான் லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர் மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். பட் இஸ் விக்னேஷ் புத்தூர்னு ஒரு பாப்புலர் சாய்ஸாக இருக்குது நம்ம சிஎன்சி ஃபேன்ஸ் கிட்ட, ரைட்? ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கைஸ். லைக் இதுக்கு மேலே யாராவது பிளேயர்ஸ் இருந்தால் கூட மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு போகலாம். அகைன் இதுவும் நான் சொன்ன மாதிரி தான் கைஸ், நமக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லை. பாப்புலரான சாய்ஸஸ் அண்ட் நான் சில பேரை பார்த்ததை பொறுத்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸான ஈஸியஸ்ட் சாய்ஸ் பிரசாந்த் ஐயர் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் அவரை டாப்பை போட்டிருக்கேன்னா, நமக்கு ஒரே பிளேயரில் அந்த ஒரே கல்லில் 2 மாங்கன்ற மாதிரி இவர் எடுத்தால் லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர் ஸ்லாட்டும் கவர் ஆகுது, ப்ளஸ் ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டும் கவர் ஆகுது. ஸோ அதனால பிரசாந்த் ஐயரை டாப்பில் கொடுத்துருக்கேன். அது போக ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா மஹிபால் லோம்ரோர். லைக் அவர் வந்து பவுலிங் வெரி ரேராக தான் போடுறாரு. ஐபிஎல் லெவலெலாம் இப்போலாம் போட்டது கிடையாது. ராஜஸ்தானில் இருக்கும்போது போட்ட மாதிரி பார்த்துருக்கேன். பட் அதுக்கப்புறம் பெருசாக அவர் போட்டது இல்லை. பட் எஸ் அவர் ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் தான் வருவார். அது போக தனுஷ் கோட்டியான். ஸோ தனுஷ் கோட்டியான் வந்து இந்தியன் கண்டென்ஷன்லாம் இருந்தார். ஆஃப் ஸ்பின்னர் பார்க்கும்போது வேறு யாருமே இல்லை. ஆர்ஆர் ஒரு டைமில் வந்து அஸ்வினுக்கு பேக்கப்பாக வேறு எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ ஆஃப் ஸ்பின்னர் வெரைட்டி வேணும்னா தனுஷ் கோட்டியானுக்கு போகலாம். பட் அகெயின் இது டிபெண்ட்ஸ் ஆன் வாட் தே ஆர் டார்கெட்டிங் கைஸ். ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் போனால் இந்த ஆஃப் ஸ்பின்னர் ஸ்லாட்டுன்னு போன்ற அவசியம் வராது. ஆர் அப்படி போகலைன்னா ஆஃப் ஸ்பின்னர் சாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வெரைட்டி வேணும்னா டெஃபினட்டாக பிக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டைம் அனாலிசிஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால என்ன பிளானிங் ஆர் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் போது தெரியல கைஸ். யூஸ்வலாக நீங்கள் சிஎஸ்கே ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ஸ்பின்னரை கண்டிப்பாக டார்கெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கிருஷ்ணபா கௌதம் கூட நம்ம அரௌண்ட் 9 crores கொடுத்து எடுத்து வச்சிருந்தோம்ல. லைக் அந்த மொயின் அலி அண்ட் 2 பேரையும் மட்டும் நம்ம ஃபுல்லாக ஆல் அவுட் போய் எடுத்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி கேஸில் லைக் அவங்க ஆஃப் ஸ்பின்னர் வெரைட்டி வேணுன்ற ஆங்கிளில் பார்த்து எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டிக்காக இதர் லியாம் லிவிங்ஸ்டன் ஆப்வியஸாக அதை பிக் பண்ணால் பிரச்சனை இல்லை. அவர் அப்படி பிக் பண்ணலான்னா மேபி ஒரு அந்த ஸ்லாட்டை தனுஷ் கோட்டியான் ஆர் ஒரு மேக்னி லோரண்டா, இவரும் சிஎஸ்கே பாப்புலர் பிக்கு. சிஎஸ்கே அகாடமியில் ஏதோ ட்ரையல்ஸோ ஆர் சம்திங், ட்ரையல்ஸ் இல்லை ஏதோ அகாடமி ஜெர்சி போட்டு ஒரு பிக்சர் பார்த்துருந்தேன். அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சிஎஸ்கே அகாடமி பிளேயர்னு. பட் அகைன் எனக்கு அவ்வளோவா என்னன்னு தெரியல. ஸோ அந்த பாப்புலராக சாய்ஸ்னால போட்டிருக்கேன். இவர் கர்நாடகாக்காரரு. ஸோ அங்கே அந்த கேபிஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் மாதிரி பார்த்துருந்தேன். அண்ட் எஸ், ஸோ இவர் ஒரு பாப்புலரான சாய்ஸாக இருக்காரு. அண்ட் ஃபெமிலியாரிட்டி சிஎஸ்கே அகாடமி அவர் சிஎஸ்கே சர்க்கிளில் இருந்தால் மேபி இவரை பிக் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி ஹிருத்திக் ஷோகின். ஸோ இது கண்டிப்பாக எனக்கு ஆப்ஷன்ஸே எதுவும் இல்லாதனால எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷனால இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஷோகின் வந்து நம்ம எம்ஐக்காக அடிந்தார். ஸோ அதில் அப்போ எனக்கு நல்லா இருந்துச்சு அவரோட பவுலிங். லைக் ஃப்ளைட் பண்ணி டிஃப்ரெண்டாலாம் போட்டார். லைக் கொஞ்சம் நல்லா லூப் பண்ணிலாம் போட்டார். அதையும் கமெண்ட்ரியில் அப்போ சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜில் கூட லைக் லூப் பண்ணி ட்ரெடிஷ்னலாக கூட போடுறாருன்ற மாதிரி. ஸோ அவரோட ரீசன்ட் ட்ராக் ரெக்கார்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஸ்டில் ஆப்ஷனே இல்லாதனால ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனை இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஹிருத்திக் ஷோகின் ஒரு 5th சாய்ஸாக. அண்ட் இது போக உங்களுக்கு வேறு சாய்ஸஸ் யாராவது தெரிஞ்சுதான் மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. ரைட், இப்போ 3rd அண்ட் ஃபைனல் க்ரூஷியல் ஸ்லாட் அந்த மிடில் ஆர்டர் பேட்டர் ஸ்லாட்டுக்கு வருவோம். அகைன் இங்கே 6 பேர் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. பாப்புலரான 2 சாய்ஸ் சல்மான் நிசார் ஒன்று, கார்த்திக் சர்மா ஒன்று. ஸோ கம்ப்ளீட்டாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் எந்த சைடில் பார்த்தாலும் இந்த 2 பேரை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சல்மான் நிசாருக்கு பாசிட்டிவாக போகிறது அவர் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் நமக்கு மிடில் ஆர்டரில் யாருமே இல்லாதனால மேபி ஹீ இஸ் அ குட் சாய்ஸ். அகைன் பிரசாந்த் ஐயரோட பிக் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது. பிகாஸ் ஹீ இஸ் லெஃப்ட் ஹேண்டர், லெஃப்ட் ஆர்ம் பவுலிங்கும் போடுவார். கண்டிப்பாக நமக்கு டைரக்ட் ஃபிட்டாக செட் ஆகிறாரு. ப்ளஸ் அந்த மாதிரி அவர் எடுத்தால் கூட ஒரு குருணால் பாண்டியா ரூலில் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் குவிக் விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா இவர் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். பட் குருணால் பாண்டியா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரோ பிளேயர். அந்த ரூல்லாம் ஈஸியாக எடுத்து பண்ணுவார். ஆல்ரெடி நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே லெவலில் பிரசாந்த் ஐயர் பண்ணுவாரான்னு கேட்டால் டவுட் தான். பட் ஆர்சிபி அதுவும் பின்னாடி மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் மிடில் ஆர்டரை எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு குருணால் பாண்டியா மேலே தள்ளி சில மேட்சஸ் ஆடினாங்க. அதில் ஒரு 50 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரோலில் நம்ம பிரசாந்த் ஐயரை க்ரூம் பண்ணலாம். இப்போ கூட ஒரு ESPN வீடியோவில் பார்த்துருந்தாங்க. கௌரவ் சுந்தரமன் ஃபார்மன் SRH அனலிஸ்ட் வந்து சொல்லியிருப்பாரு, டூபே 4 பிரிவிஸ் 5 நான் வைக்க மாட்டேன். ஏன்னா குவிக் விக்கெட்ஸ் பவர் பிளேயில் ஹை இன்டென்ட் மிஷின்ஸ் இருக்காங்க. அதாவது ஆயுஷ் மாத்திரை அண்ட் சஞ்சு சாம்சன் வந்து ஹை இன்டென்ட்டோட ஆடுவாங்கல்ல. ஸோ அந்த டைமில் எனக்கு 2 விக்கெட் விழுந்தா நான் பிரிவிஸ் அண்ட் டூபேவை பவர் பிளேயில் எக்ஸ்போஸ் பண்ண விரும்ப மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த பர்டிகுலர் கேஸில் லியாம் லிவிங்ஸ்டன் இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்கும். பட் லியாம் லிவிங்ஸ்டன் அவரோட என்ட்ரி பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அவர் வந்து 3 or 4 அந்த டைமில் வந்தால் அவரோட நேச்சுரலான பொசிஷனில் ஆடுவார். ஸோ அப்போ தட் மேக்ஸ் சென்ஸ். பட் அகெயின் அவரும் ஒரு ஹிட்டர், அவரை எக்ஸ்போஸ் பண்ண விரும்புவாங்கன்றது தெரியல. ஸோ இந்த ஆங்கிளில் தான் லைக் ஆர்சிபி வந்து குருணால் பாண்டியா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி பிரசாந்த் எடுத்தால் கூட சிஎஸ்கே அந்த ரோலுக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். அவர் அப்படி இல்லைனா கேமரா கெயினும் யார் எடுக்கிறாங்களோ அவங்கள அந்த ஸ்பாட்டுக்கு வைக்கணும் கைஸ், வேறு வழியே இல்லை. எனிவே ஸோ அதனால் பிரசாந்த்
சைடு வந்து எல்லா பாக்ஸும் டிக் ஆகிறனால லைக் அவர் டெஃபினட்டான ஒரு பிக். ஸோ அது போக மிடில் ஆர்டரில் வந்து சல்மான் நிசான் இருக்காரு. அது போக அவினோ மனோகர் ப்ரூவன் பிளேயர், ப்ரூவன் பிளேயர் இந்த சென்ஸ் ஐபிஎல் லெவலில் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது போக மஹிபால் ஓவரோர் அகைன் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்ட்லேயும் வராரு, மிடில் ஆர்டர் பேட்டர் லிஸ்ட்லேயும் வராரு. அது போக கார்த்திக் சர்மா ஆப்வியஸ்லி ரெக்கமெண்டட் சாய்ஸ் ஃப்ரம் சிஎஸ்கே ஃபேன்ஸு. மேக்னில் வரகா இவரும் வந்து ஸ்பின்னிங் ஆல்ரவுண்ட்லேயும் வராரு, நார்மல் மிடில் ஆர்டர் பேட்டர்லேயும் வராரு. ஃபைனலி தேஜஸ்வி தஹியா, யூசர் கெவின் அவங்க பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இவரோட நேமை. ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட கிளிப்ஸ் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே ஆடுறாரு. ஸோ அதனால ஒரு ஆப்ஷனாக ஆட் பண்ணியிருக்கேன், மேபி சிஎஸ்கே அவரை பிக் பண்ண பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட 6 ஐடென்டிஃபைட் சாய்ஸஸ் ஃபார் மிடில் ஆர்டர் பேட்டர். டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இதில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர் இருக்காரு. ஸோ 2 பாக்ஸும் டிக் ஆகுது. ஸோ இந்த பிரசாந்த் வீர் 2 பாக்ஸும் டிக் பண்ணால் மேபி இந்த 4 ஆல்ரவுண்டர்லேருந்து ஒரு பேரை எடுக்க பார்க்கலாம் மிடில் ஆர்டர் பேட்டரும் கவர் பண்ணுறதுக்கு. ஆர் அப்படி இல்லைனா கூட அகெயின் இன்னொரு ஸ்பின்னர் சேஃபர் சைடுக்கு பிரசாந்த் வீரை நம்பி போக முடியாதுன்னு ஒரு ஹேஷ்டாகி கூட பேக்கப்பாக எடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. அது போக மிடில் ஆர்டரில் டெஃபினட்டாக ஒரு சாய்ஸ் பிளேயர் தேவை. அது டிபெண்டிங் ஆன் த பர்ஸ். அதுதாங்க இந்த க்ரூஷியல் ரீசன் கிரீன் ஆர் லிவிங்ஸ்டன் மொமெண்ட் அங்கேருந்து எப்படி பிவட் ஆக போகிறாங்கன்றது தெரியல. அண்ட் அகைன் கௌரவ் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, வெங்கடேஷ் ஐயரை நம்பர் 4 ஆடலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த பாயிண்ட் சொல்லி லைக் பிரெவிஸ் அண்ட் டூபேவை எக்ஸ்போஸ் பண்ண விரும்ப மாட்டேன், ஸோ இந்த சினாரியோவில் வெங்கடேஷ் ஐயர் ஆடுவார்னு. ஒருவேளை சிஎஸ்கே அப்படி யோசித்தால் மேபி வெங்கடேஷ் ஐயர் ரூட் கூட போகலாம். பட் எனிவேஸ் கைஸ், ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இந்த 3 கண்டிப்பாக பிக் பண்ண பார்ப்பாங்க. இது போக 2 ஸ்பாட் லக்ஸரி ஸ்பாட்டாக இருக்குல்ல, ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஒன்று லக்ஸரி பிக் 1 ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஆர் பேஸ் ஆல்ரவுண்டர். ஸோ இது வந்து நமக்கு அட் த பாயிண்ட் தேவையே இல்லை. அதாவது பிளேயிங் 11 ஆர் 12ல் உங்களுக்கு இந்த ஸ்லாட் இந்த பிளேயர் எடுக்கலான்னா கூட நீங்கள் 12 எடுத்துகிட்டு அதுக்கு எல்லா ஸ்லாட்டுக்கும் ஒரு பேக்கப் போட உங்களால் ஆப்ஷனுக்குள்ளே போக முடியும், மேட்சஸ்க்குள்ளே போக முடியும். ஸோ இந்த ஸ்பாட் எப்படி யூஸ் பண்ணலான்னா, சப்போஸ் நீங்கள் கம்போஜ் ஆர் ஒரு குர்ஜப்னீத் முகேஷ் சௌத்ரி மேலே ட்ரஸ்ட் வைக்கலைன்னா இந்த கேஸ் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் ஃபோக்கஸில் போகலாம். ஆகாஷ் மாத்வால் ஆர் சுமர்ஜித் சிங், ஆகிப் தார் அண்ட் அமன் கான் ஜஸ்ட் இந்த சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணார். ஸோ அவரும் அந்த பேஸ் ஆல்ரவுண்டர் ரோலில் செட் ஆகிறாரு. அண்ட் அதே போல் நம்ம ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கர் இருக்காரு. ஸோ இவர் ஏன் ஆட் பண்ணனா, நமக்கும் பெருசாக அவர் ஃபாலோ பண்ணல கைஸ். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, திலீப் பிரதரும் கிருஷ்ணகுமார் பிரதரும். ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லைக் அவர் ஸ்மாட்டில் நல்லா பண்ணுறாரு, நாங்கள் பார்த்துருந்தோன்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் கடைசி ஒரு மேட்ச் அவரை பார்த்தேன், செமையாக போட்டார் கைஸ். சீரியஸ்லி லைக் ஒரு நல்லா பால் பிச்சாக இடிக்குது பேட்டர்ஸ் அண்ட் யார்க்கர்ஸ் போட்டார், ஸ்லோவர் ரவுண்ட் போட்டார். பட் எஸ் கண்ட்ரோல் சில பால் மிஸ் ஆச்சு. பட் அந்த வெரைட்டி தெரிஞ்சு ஒய்ட் யார்க்கர் ட்ரை பண்ணார், நார்மல் யார்க்கர்ஸ் ட்ரை பண்ணார், பவுன்சர் ட்ரை பண்ணார், வெரைட்டி காட்டினார். ஸோ மேபி அவங்களுக்குலாம் லேட் ஆகும்ல, ஜென்ரலாக அந்த பேஸ் பவுலர்ஸ் வந்து மெச்சூர் ஆக லேட் ஆகும். ஸோ மேபி இதுக்கப்புறம் நல்லா பண்ணலாம். அது இல்லைனா எஸ்கே முத்து இருக்காரு. ஸோ அவரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்கிட்டியாக கொஞ்சம் குத்தி ஏற்றுற பவுலர் மாதிரி தான் தெரிகிறாரு. ஸோ சில கிளிப்ஸ் தான் பார்த்தேன், கம்ப்ளீட்டாக மேட்சஸ் பார்க்கல. இங்கே மேட்சஸ் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஹங்கர்கேக்கர் நமக்கு தெரியும், ஆகாஷ் மத்வால் அவரும் பண்ணியிருக்காரு, சுமர்ஜித் சிங் அந்த 2 பேஸ் ட்ராக்ஸில் சிமர்ஜித்தோட அந்த பிச் பண்ணி போடுற பால் நல்லா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆகாஷ் மத்வால் வந்து அகைன் இந்த 2 பிளேஸ் ட்ராக்ஸில் அவர் ஸ்கிட்டியாக போகும், அவரால் பவுன்ஸே ஆகாது. ஸோ அவர் ஸ்டம் டு ஸ்டம் லைனில் போட்டு விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ ரீசெண்டாக எப்படி பண்ணுறாருன்னு தெரியல. ஆகிப் தார் நல்லா பவர் பிளே ஸ்விங் பண்ணுறாரு. பட் சிஎஸ்கே அவர் எடுப்பாங்களான்றது மேபி ஆர் மேபி நாட் தாங்க. அதான் அது என்ன மாதிரி அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இவங்கெல்லாம் போக ஃபைனலாக இருக்கிறது RS அம்பரீஷ். ஸோ லக்ஸரி ஸ்பாட்டாக இருக்கிறனால ஒரு ஆல்ரவுண்டர் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ கேமரான் கிரீன் நம்ம பேச்ச ஆரம்பிக்கிறதே நம்மகிட்ட ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்லாது தான். நம்ம அப்போ சொல்லியிருப்போம், ஹர்திக் பாண்டியா மாதிரியான ஒரு பிளேயரை வந்து சிஎஸ்கே எப்படியாவது பிடிச்சி க்ரூம் பண்ணி ஆகணும், ஒரு வழியே இல்லைன்னு. மேபி RS அம்பரீஷ் தான் அந்த பிளேயராக மேபி இருக்கலாம் கைஸ். டிஎன் சர்க்கியூட் லெவலில் கூட அவரை புஷ் பண்ணுறாங்க, நல்லா ஷார்ட்ஸ் ஆடுறாரு. இந்த சில அண்டர் 19 மேட்சஸ் அந்த இங்கிலாண்டில் நடந்த மேட்ச் பார்த்தது லைக் ஆயுஷ் மாத்திரைக்காக அப்போ ஃபாலோ பண்ணுது. ஸோ அங்கே சில ஷார்ட்ஸ்லாம் நல்லா ஆடினாரு அண்ட் பவுலிங் நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஐ திங்க் 1 சேஞ்ச் பவுலராக வந்து போட்டுட்டு இருக்காரு கை. ஸோ மேபி டிஎன் கனெக்டருக்கு அண்டர் 19 ஸ்டார் பிளேயர். ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது ஒரு ஆல்ரவுண்டராகவும் இருக்கிறனால தாராளமாக எடுக்கலாமே. ஆண்டர்ஸ்டர் தான் வெளியே தள்ளிட்டோம் டெஸ்ட் பிளேயர்னால. ஸோ இவரை எடுக்கலாம், எடுத்து க்ரூம் பண்ணால் மேபி ஃபியூச்சரில் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டுக்கு நமக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம் கைஸ். ஸோ அதனால் லக்ஸரி ஸ்பாட்டில் மேபி RS அம்பரீஷை டார்கெட் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஆர் இல்லை சிஎஸ்கே வந்து பவுலர் ஃபோக்கஸ்டாக இருப்போம்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் மத்வால் ஆர் சிமர்ஜித் ஆர் ஆகிப் தார் ஆர் ஹங்கர்கேக்கர் கூட டார்கெட் பண்ணலாம். ஸோ இதான் அந்த லக்ஸரி பிக் 1, எதர் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஆர் பேஸ் ஆல்ரவுண்டர். நெக்ஸ்ட் பிக் 2 பார்க்கலாம். பிக் 2 பார்த்தீங்கன்னா டாப் ஆர் மிடில் ஆர்டர் கைஸ். அகைன் திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் சிஎஸ்கே திங்ஸ். 3 இந்தியன்ஸ் டாப் ஆர்டரில் ஆடுறாங்க, எனக்கு இன்னொரு பேக்கப் உர்வில் பட்டேல் போக இன்னொருத்தர் தேவைன்னா அகைன் ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் எடுக்க பார்ப்பாங்க. ஆர் மிடில் ஆர்டர் தான் தேவைன்னா அகைன் ஒரு மிடில் ஆர்டர் எக்ஸ்ட்ராவாக எடுக்கலாம். ஸோ எப்போ மிடில் ஆர்டர் தேவைப்படும்னா நீங்கள் டூபேவை ட்ரஸ்ட் பண்ணல ஒன்று, ரெண்டாவது டூபேவை ட்ரஸ்ட் பண்ணலனாலும் டூபே தான் ஃபுல் மேட்சஸ் ஆட போகிறாரு கைஸ். ஸோ அதில் நம்ம
பேச்சுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அவர் தான் ஆட போகிறாரு. ஆர் இல்லை ஒரு லிவிங்ஸ்டன் எடுத்துகிட்டு லிவிங்ஸ்டன் ஒன்றுமே பேட்டில் படலைன்னா ஒரு இந்தியனை நீங்கள் ட்ரெஸ் பண்ணி இறக்குவீங்களா? ஸோ அப்போனா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இந்தியன் பேட்டர் இருந்தால் பெட்டராக இருக்குமே உங்களுக்கு தோணலாம் கைஸ். ஸோ டிபெண்டிங் ஆன் ஹூ தே பிக் தான் கைஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டீசெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் கிடச்சா டெஃபினட்டாக இங்கே லக்ஸரி ஸ்பிட்டுக்கு டாப் ஆர்டர் தான் போவாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு சேஃபர் குஷன் தரத்துக்கு. பட் எஸ் டிபெண்டிங் ஆன் ஹூவர் கம்ஸ் அட் த சீப்பர் ப்ரைஸ். அண்ட் இதில் ஓவரால் பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா ஆப்வியஸாக போட்டிருக்கேன். டெஃபினட்டாக நம்ம எடுக்க போகிறது இல்லை, நம்ம கிடைக்கவும் மாட்டார். பட் எஸ் அவரை கரெக்ட் ப்ரைஸில் இருந்தால் மேபி ஒரு நல்ல குட் ஆப்ஷனாக இருப்பார் பேக்கப்பாக இருக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அமன் ராவ் கைஸ். அமன் ராவ் வந்து அந்த பேர் நிறைய பேர் சொன்னதை பார்த்துருந்தேன். அகேன் சில வீடியோஸ் பார்த்தது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹைதராபாத் வர்சஸ் மும்பை மேட்ச் ஒன்று இருந்துச்சு. சரி அதை பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணலாமே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அமன் ராவ் எப்படி ஆடுறாருன்னு ஒரு 50 ஸ்கோர் பண்ணார் கைஸ். வேற லெவல் ஸ்டைலிஷாக ஆடுறாரு கைஸ். அந்த ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி அழகாக லெக் சைடில் அந்த ஃப்ளிக்கெல்லாம் ஆடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பராக ஆடுறாரு. அகேன் அந்த ஆன் டாப் ஆஃப் பவுண்டில் போய் ஆஃப் சைடில் ஷார்ட்ஸ் ஆடுறாரு. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ மேபி யாருமே எடுக்கலனா கண்டிப்பாக நம்ம ஜஸ்ட் ஒரு பீட் போட்டு டாப் ஆர்டர் பேக்கப் எடுத்து வைக்கலாம். பிகாஸ் நமக்கு இனிஷியல் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ஊர்வில் பட்டேல் இருக்கிறார் எனிவேஸ். அண்ட் அது போக பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கப்னு பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் தான் மட்டும் தான் இருக்கார். ஸோ அகைன் சிஎஸ்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கப் சேஃபர் சைடுக்கு வச்சுக்கலாம்னா மயங்க் அகர்வாலுக்கு பிட் பண்ணலாம். ஆர் அப்படி இல்லை பொட்டென்ஷியல் சாய்ஸ்னால் அமன் ராவுக்கு போகலாம். அண்ட் இன்னொன்று குரூப்பில் டூப் வந்து வெங்கடேஷ் ஐயர். அகைன் வெங்கடேஷ் ஐயர் வந்து கரெக்டான ப்ரைஸில் அமைஞ்சால் நல்ல ஒரு பேக்கப்பாக இருப்பார் நம்ம டாப் ஆர்டருக்கு. பட் டெஃபினட்டாக அமைய மாட்டார். பட் இருந்தாலும் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆக்ஷனில் என்னால் நடக்கலாம்ல. ஸோ ஜஸ்ட் ஆப்ஷனாக வேறு யாருமே இல்லை. ஸோ அதுவும் இன்னொரு பாயிண்ட், வேறு யாருமே எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. ஆப்வியஸாக உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் இருந்தால் அதை கீழே ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாருமே இல்லாதனால சரி வெங்கி பேரை போடுவோமே, ஒரு பேக்கப்பாக இருப்பாருன்ற மாதிரி போட்டிருக்கேன். அது போக சாஹில் பராக் மகாராஷ்டிராக்கு இப்போ தான் ஸ்மாட்டில் டெபியூ பண்ணார். அவர் அண்டர் 19 நல்லா ஆடிட்டு இருந்தார். ஸோ சாஹில் பராக் வில் பி எ குட் ஆப்ஷன். அது போல் யாஷ்துல். ஸோ யாஷ்துல்லாம் சும்மா யாருமே இல்லைன்னு சரி தெரிஞ்ச பிளேயர் நம்ம அண்டர் 19 மேட்சஸில் இப்போ பார்த்த ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் யாஷ்துல்லை ஆட் பண்ணியிருக்கேன். டெல்லி எடுத்தாங்க, ஒழுங்காக ஆடலாம், ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேபி எஸ் யாருமே இல்லைனா சும்மா எடுத்து போடலான்னு யாஷ்துல் கூட எடுக்கலாம். பட் இதெல்லாம் நடக்காது. பட் அதான் கைஸ், ஆப்ஷன்ஸே எனக்கு யாருமே ஸ்ட்ரைக் ஆகாதனால சரி எக்ஸ்ட்ராவே எடுத்து போடுவோன்னு நான் போட்டிருக்கேன். உங்களோட ரெக்கமெண்டேஷன்ன்றதையும் மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த 5 ஸ்பாட் தான் கைஸ். இது போக 6வது ஸ்பாட்டும் ஒன்று இருக்குது. எப்போனா டெவால் பிரவிஸை நீங்கள் பேக்கப் வந்து ஓவர்சீஸ் பிளேயர் வேண்டாம் இந்தியன் பிளேயராக போகலான்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் டாப் ஆர்டர் பேக்கப்பும் ஒரு ஆள் எடுத்துகிட்டு மிடில் ஆர்டர் பேக்கப்பும் எடுக்கலாம். ஸோ அந்த மிடில் ஆர்டர் பேக்கப் ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டராக கூட நீங்கள் மஹிபால் லோம்ரோர் அந்த மாதிரி கூட போகிற ஒரு மேக்னின் லோரன்கா. ஸோ இந்த மாதிரி கூட யோசிக்கலாம் கைஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெட்டர்னு தோணுது. நான் அந்த போன இடத்துல சொன்னது தான், பிரவிஸ்க்கு டைரக்ட் பேக்கப்ன்ற அளவுக்கு யாருமே இல்லை. ப்ராப்ளி ஜாஸ் இங்கிலீஷ் மேபி அவர் கூட அந்த ரோலுக்கு பிரவிஸ் மாதிரியான்னு கேட்டால் கிடையாது. பட் ஸ்வீப் நல்லா ஆடுவார். அவர் இல்லை நம்ம ஜேமி ஸ்மித் இருக்கார். பட் எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டுக்கு போகலாம். ப்ராப்ளி ஜாஸ் இங்கிலீஷ்க்கு வந்து அவர் மேட்சஸ் ஆடாதனால மேபி கம்மி பட்ஜெட்டில் கிடைக்கலாம் கைஸ். பட் ஈவன் தென் ஒரு இந்தியன் எக்ஸ்ட்ரா போனால் பெட்டர்னு தோணுது. பட் பார்ப்போங்க சிஎஸ்கே எப்படி திங்க் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அப்போனா எக்ஸ்ட்ரா ஒரு டாப் ஆர்டரும் ஆடிட்டு டாப் ஆர்டர் பிக் பண்ணிவிட்டு ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் கூட பிக் பண்ணலாம். ஸோ அதுதான் சிஎஸ்கேயோட ஆப்ஷன்ஸாக இருக்க போகுது. ரைட், இப்போ ஃபைனலாக ஓவரால் என்னென்ன ஸ்பாட்டுக்கு நான் யாரை பிக் பண்ணியிருக்கேன்றத ஒரே ஏரியா சம்மரி மாதிரி பார்த்துலாம் கைஸ். ஸோ ஓவரால் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு நமக்கு பிரசாந்த் வீர் நான் போட்டிருக்கேன். பேக்கப்பாக சப்போஸ் பிரசாந்த் வீர் நிறைய காசு போனாலோ ஆர் கிடைக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் கூட ஒரு விக்கி ஆஸ்வால், ஒரு குமார் கார்த்திகா, ஒரு ஹேஷ்டாகி கூட எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் அகைன் இங்கேயும் பிரசாந்த் வீர் தான் போட்டிருக்கேன். பிகாஸ் அவர் 2 பாக்ஸும் டிக் பண்ணுறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பாக்ஸும் டிக் பண்ணுறாரு, ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் பாக்ஸும் டிக் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவர் ஒரு நம்பர் 1 பிக்காக இருப்பார். அது போக மஹிபால் லோம்ரோர், ஒரு மேக்னில் வரானுங்க. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் கூட டார்கெட் பண்ணலாம். தேர்டு மிடில் ஆர்டர் பேட்டர். இங்கே சிஎஸ்கே ஃபேன்ஸோட ரெக்கமெண்டேஷனோட தான் போயிருக்கேன். சல்மான் நிசார் 1, கார்த்திக் சர்மா 2. பேக்கப்பாக மேபி இவங்கெல்லாம் கிடைக்கலன்னா அபினவ் மனோகர், அவரும் கிடைக்கலன்னா இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களை யாராவது எடுக்கலாம். இந்த 3 டெஃபினட்டாக சிஎஸ்கே இந்த பொசிஷனுக்கு டார்கெட் பண்ணுவாங்க. அது போக இருக்கிற 2 ஸ்பாட்டில் ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்தால் ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஆப்வியஸ்லி ஆர்எஸ் அம்பரீஷ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ ஒரு லாங் டேர்ம் பிளேயர், தமிழ்நாடு கனெக்ட், நமக்கும் அந்த ஸ்பாட் தான் பிரச்சனையாக இருக்குன்றனால ஆர்எஸ் அம்பரீஷ் வில் பி மை 4th லக்ஸரி பிக். அண்ட் ஃபைனலி டாப் ஆர் மிடில் ஆர்டர் பேட்டர் ஆர் ஆல்ரவுண்டர் பார்க்கும்போது ஒரு அமன் ராவோ, ஒரு பிருத்வி ஷாவோ, ஒரு வெங்கடேஷ் ஐயரோ, ஆர் அப்படி இல்லைன்னா பட்ஜெட் பிக்காக மயங்க் அகர்வாலை சிஎஸ்கே டார்கெட் பண்ணலாம் கைஸ். ஸோ பேசிக்காக எப்படி பண்ணோன்னா ப்ரைமரி டார்கெட்ஸை வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே பிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அங்கே மட்டும் கட் டவுன் பண்ணிடு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரசாந்த் வீர் சுச்சுவேஷனில் கட் டவுன் பண்ண தேவையில்லை. பட் இன்கேஸ் சப்போஸ் சல்மான் நிசார் நிறைய காசுக்கு போனால் ஹைலி அன்லைக்லி, பட் டக்குன்னு போனால் வேறு எங்கேயாவது
கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்லாட்டையும் நம்ம புஷ் பண்ணலாம் டிபெண்டிங் ஆன் த பர்ஸ். அகெயின் நான் நிறைய வாட்டி சொல்கிற மாதிரியே இருக்குது கைஸ், பிகாஸ் க்ரீன் ஆர் லிவிங்ஸ்டனை பொறுத்து தான் நம்ம இது எல்லாமே நடக்க போகுது. ஸோ அது அங்கே என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் இல்லை அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஸ்டைஸாக கௌரவ் சுந்தரமன் சொன்ன மாதிரி வெங்கடேஷ் ஐயர் எடுத்து நம்பர் 4 ஸ்பாட்டில் போட்டாங்கன்னா அது அப்படியே தலைகீழாக மாறும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியே. ஸோ எஸ் கைஸ், ஸோ அதெல்லாம் பொறுத்து தான் அமைய போகுது. ஸோ நீங்கள் உங்களோட ரெக்கமெண்டேஷன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கைஸ், பிகாஸ் ஓவர்சீஸ் பிளேயருக்கு நான் ஸ்டாட்ஸ் இருக்குது எடுத்து பார்த்து போட்டுருவேன். பட் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அப்படி கிடையாது. நமக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 பேர் தான். நீங்கள் நிறைய மேட்சஸ் பார்க்குறீங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம் ஃபைனலி சிஎஸ்கே யாரை பிக் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். அகைன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இது வரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது பிடிச்சிருந்தா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். அதையும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ அகைன். டேக் கேர். பார்ப்போம். மேபி டைம் கிடச்சதுன்னா இவங்க ஸ்டாட்லாம் எடுத்துருக்கு, அதாவது ஒரு ஹோல்டரு, ஒரு டேவிட் மில்லர் அண்ட் ரவி பிஷ்ணா, ராகுல் சக்கர் ஸ்டாட்லாம். ஸோ அதெல்லாம் டைம் கிடச்சா போட பார்க்குறேன். அவர் அப்படி இல்லைன்னா ஒரு நியூஸ் அப்டேட்டோட ஃபைனலி ஆக்ஷன் டேல சந்திக்கலாம் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ அகைன். டேக் கேர். பை பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.